யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். கனெக்ட் ஹெல்த் வித் டேஸ்ட். ஸோ விஎம் ஃபுட்ஸோட நெக்ஸ்ட் ஹெல்த்தி ப்ராடக்ட் தாங்க சிறுதானிய பொங்கல் மிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குதிரைவாலி பொங்கல் மிக்ஸ். இதான் எங்களோட ப்ராடக்ட்டுங்க. இதுல நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். களைய வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாங்க, டைரக்டா அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். இதுலயே பொங்கலுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே ஆட் ஆயிருக்கும். ஸோ குக்கர்ல ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் நம்மளோட மிக்ஸ் பிளஸ் 4 டம்ளர் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. இதை 4 டம்ளர் தண்ணி நம்ம இப்ப ஆட் பண்ணிட்டோம். இந்த பாத்திரத்தை குக்கர்ல வச்சு 6 விசிலுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கிடலாங்க. ஸோ நம்ம இப்ப 6 விசில் அடிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அந்த நெய் சூடானதும் அதுல துருவிய தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ தேங்காய் விருப்பம் இல்லாதவங்க தேங்காய் சேர்த்துக்க வேண்டாம். எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் தேங்காய் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பொதுவாகவே பொங்கலுக்கு தேங்காய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க, அதனால நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அதை இந்த பொங்கல் மிக்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பொங்கல் மிக்ஸில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த தேங்காய், இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ டேஸ்டான குதிரைவாலி அரிசி பொங்கல் ரெடி. ஸோ மார்னிங் டைம்ல ஈஸியா பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட பொங்கல் மிக்ஸ் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் பத்தி எந்த என்கொயரினாலும் நீங்க கால் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் ஒன்றும் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். அண்ட் இதுக்கு நம்ம சைடிஷா சாம்பார், சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா